இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்.
எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையே. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கடந்த நாட்களிலே நான் உங்களிடத்தில் பேசின போதையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் குட் சர்மன், நல்ல போதனையின் அடையாளம் என்கிற தலைப்பு குறித்து நாம் பேசினோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச இருக்கிற போதனையின் தலைப்பு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபட், கள்ள தீர்க்கதரிசியின் அடையாளம். சிலர் யோசிக்கலாம், என்ன பிரதர், நாடு கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு போதனையாக எங்களுக்கு ஆறுதலான போதனையை கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ போய் கள்ள தீர்க்கதரிசியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கள்ள தீர்க்கதரிசியை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஏன் இதை பேசுகிறீங்க? இல்லை, இந்த காலகட்டத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எவ்வளவாய் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட காலத்திலே இப்படி இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் எல்லாம் வரும், யுத்தங்கள் எல்லாம் சம்பவிக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. உதாரணமாய் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு 24 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். வாசிங்க, இன்னும் அடுத்த வருஷம் வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். சரி, ஓகே, அப்படியே நமக்கு நேரம் இல்லாததுனால ஸ்ட்ரைட்டா 11வது வசனம் வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். போதும். பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யார் எழும்புவா என்று 11வது வசனத்துல சொல்லியிருக்குது பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்படியானால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கிறிஸ்துவர்களாகிய நாம் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, இப்போ நாம் கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் எந்த கள்ள தீர்க்கதரிசி எழும்புகிறாங்க, இதெல்லாம் நாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும், ஆராய வேண்டும். அதே போல் இப்போ சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவில் ஒரு பூச்சி, அந்த பூச்சி வந்து அதுதான், அது வந்து வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ மர்டர் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொலை பண்ணுற ஒரு பூச்சி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அந்த வெட்டு கிளிகளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ஒருவேளை அழியல அப்படின்னாக்கா அடுத்தது நம்ம தேசத்தில் என்ன உண்டாக போகிறது, பஞ்சம் உண்டாக போகிறது. ஸோ இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று 8வது வசனத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் முடிவு உடனே வராது. உடனே இதெல்லாம் வந்துருச்சு, ஸோ அடுத்த வாரத்திலே அடுத்த மாசத்துல இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்னு இல்லை 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 இல்லை, முடிவு உடனே வராது. அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நாம் பாருங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்களாம், எழும்புவாங்க, அநேகரை என்ன பண்ணுவாங்களாம், வஞ்சிப்பார்கள். ஸோ அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மை வஞ்சிப்பார்கள் என்று போட்டிருக்கிறது. அந்த காரியத்திலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கள்ள தீர்க்கதரிசிகளை என்ன பண்ண வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு இந்த போதனை இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஓகே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உள்ளத்திலே உங்களிடத்திலே வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசி எப்படி வருவாங்களா? அவங்க ஆட்டுத்தோலை பாருங்க, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். இந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு என்று சொல்லும் பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறவர் யார் நினைவுக்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தான் நினைவுக்கு வருகிறார். யாக்கோபு எப்படி தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு அவன் ஏசாவை போல நடித்து தன் தகப்பனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணினான்? பெற்றுக்கொண்டான். அப்போ பாருங்க, இருந்தாலும் என்ன பண்றாரு? சரி, அவர் குருடா இருந்ததுனால தெரியல, ஓகே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் குருடா இருக்கிறார்கள். அவருடைய மன கண்கள் இன்னும் என்ன பண்ணப்படவில்லை? திறக்கப்படவில்லை. இப்படி குருடா இருக்கிறதுனால அநேகர் யார் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அவங்கள நம்புறாங்க, அவங்கள தேடி ஓடுகிறார்கள், இல்லைங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம். அப்போ பாருங்க, இங்கே மறுபடியும் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபட். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு, ஏன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஆட்டை ஏன் இங்கே ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவை இப்படியா சொல்றாரு. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசு கிறிஸ்துவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து யாரு? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இங்க ஏன் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிடுகிறாங்க? ஆட்டுக்குட்டி தோலுக்கு ஒப்பிடுறாங்க கள்ள தீர்க்கதரிசிகளை. அதை போர்த்தி கொண்டு வருவாங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will came in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவர்கள் தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணுவார்கள்? உரைப்பார்கள். அதாவது தீர்க்க தரிசனத்துல பல விதமான டைப்ஸ் இருக்குது. அதையெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணலாம்? தீர்க்க தரிசனம் அதுலெல்லாம் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைனா, நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களோ நமக்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லியே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நாம என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்றாரு? சொல்றாரு. ஓகே, அப்போ இங்க சொல்லப்படுது இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் பாருங்க. அதாவது இங்க இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். டேஞ்சரஸ் wolf. என்ன சொல்றாங்க? பட்சிக்கிற ஓநாய்க்கு என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அவர்களை ஒப்பிடுகிறார். இப்போ ஓநாய் என்ன சொல்லுது? ஓநாயினுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓநாய் குறித்து ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆங்கிலத்திலும் வாசிக்கிறேன், தமிழையும் வாசிக்கிறேங்க. Wolf has the ability to make quick and firm emotional attachment and often needed to their own instincts. Thus, they teach us to do the same, to trust our hearts and minds and have control over your own life. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் நான் வாசிக்கிறேன். ஓநாய் விரைவான மற்றும் உறுதியான உணர்ச்சி ரீதியான இணைப்பை ஏற்படுத்தும். என்ன பண்ணுமா? ஓநாய் ரொம்ப சீக்கிரத்திலே அந்த ஓநாய் பேசும் பொழுது நமக்கு இமீடியட்டா அந்த ஓநாய் கூட நம்ம என்ன பண்ணிடுவோமா? அட்டாச் ஆயிடுவோமா? அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளது ஓநாய். அதுதான் சொல்லுது, ஓநாய் விரைவான மற்றும் உறுதியான உணர்ச்சியை நமக்கு என்ன பண்ணுமா? ஏற்படுத்தும். நம்ம உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவோம்? அவர் சொல்றதுதான் சரின்ற மாதிரி நம்புகிற அளவுக்கு அந்த ஓநாய் என்ன பண்ணுமா? ஆக்ஷன் பண்ணும், ஏற்படுத்தும் திறனை கொண்டது. மற்றும் பெரும்பாலும்
அவர்களின் சொந்த உள் உணர்வுகள் நாம் நம்பும்படி நாம் இருதயத்தையும் மனதையும் மாற்றி நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் தன்வசமாய் இருக்கும். அந்த ஓநாய் வந்து பேசும் பொழுது என்ன ஆகும்னா, நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிடுமா, மனதையும் நம்முடைய இருதயத்தையும் என்ன பண்ணிடுமா மாற்றி நம்முடைய வாழ்க்கையே அந்த ஓநாய் என்ன பண்ணிடுமா தன்வசமாய் இழுத்து கொள்ளும். அதனாலே தான் கள்ள தீர்க்க தரிசிகள் இப்படியாய் தீர்க்க தரிசனத்தை சொல்லி, போலியான தீர்க்க தரிசனத்தை சொல்லி, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாதி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, முழுசா என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த பாதி சொல்லுகிற தீர்க்க தரிசனம்லாம் என்ன தெரியுமா, அதுக்கு பேர் குறி சொல்லுதல். அதுக்கு பேர் குறி சொல்லுதல். யார் உண்மையான தீர்க்கதரிசி, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சீக்கிரமா நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்போ உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய், டேஞ்சரஸ் wolf. அந்த கள்ள தீர்க்கதரிசியை என்ன பண்ணாதீங்க, கண்டு நீங்கள் ஏமாறாதீர்கள். ஏன்னா அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம். அவங்களை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று 16வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அடுத்த வசனம். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கனி இருக்கா, அந்த ஃப்ரூட் என்ன பண்ணாதான் இருக்காது. வாயில தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்களே தவிர அவங்க கிட்ட அவங்க கனி. முதலாவது இந்த கனி கொடுத்தல் என்று சொன்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். கனி கொடுத்தல் என்று சொன்னால், கனி என்று சொன்னால் ஒரு மரம் தான் நமக்கு ஞாபகம் வருது. அதாவது இப்போ ஒரு மாமரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மரத்துல மாங்காய் தான் என்ன பண்ணும், காய்க்கும். அந்த மரத்துல தேங்காய் என்ன பண்ணாது, காய்க்காது. ஸோ அதை தான் இங்க வந்து சொல்றாரு பாருங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? மாமரத்துல மாங்காவை தான் பறிக்க முடியும், தேங்காவை பறிக்க முடியுமா? தென்னை மரத்துல தேங்காவை தான் பறிக்க முடியும், மாங்காவை பறிக்க முடியுமா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த நல்ல மரம் என்ன பண்ணுமா, நல்ல கனிகளை கொடுக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனி கொடுக்கிற மரமும் அந்த கனி அது தனக்காக என்ன பண்ணாது, பயன்படுத்தாது. அந்த கனியை என்ன பண்ணுமா, அது பிறருக்காக பயன்படுத்தும். அதுதான் இங்க என்ன பண்றாரு, சொல்றாரு. எப்பவுமே எந்த மரமாவது அந்த கனியை தனக்காக பயன்படுத்தி இருக்கிறதா? இல்ல. அதுக்குள்ள விதை இருக்கு. அந்த விதையை எடுத்து நம்ம மறுபடியும் விதைச்சாதான் அதுல இருந்து மரம் உண்டாகுமே தவிர அந்த கனி மற்றவர்களுக்கு பயன்படும். அப்ப இது என்ன கனியை சொல்லுது? இப்ப தீர்க்கதரிசி என்ன கனி கொடுக்கணும், எப்படி கனி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்க எப்படி கனி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம். இதை விட வேற நியாயப்பிரமாணமும் இல்லை, இதை விட வேற தீர்க்க தரிசனமும் இல்லை. அப்புறம் நாம இன்றைக்கு எதற்காக நீங்கள் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுகிறீர்கள், தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுகிறீர்கள்? பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. யாருக்கு சொல்றாரு? தீர்க்கதரிசிகளுக்கு தான் சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் என்ன விரும்புறாங்க? மனுஷன் வந்து நமக்கு என்ன செய்யணும்னு எந்த தீர்க்கதரிசி விரும்புறானோ அதையே அந்த தீர்க்கதரிசி மனுஷனுக்கு என்ன பண்ணணுமா, செய்யணும். அதனாலதான் பாருங்க இங்க மேலேயே இன்னும், அதாவது 3வது வசனத்தை வாசிங்கன்னா இவங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த கல்ல தீர்க்கதரிசி எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அடுத்த வசனம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? பொதுவா தன்னை யாரு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கிறாங்களோ அவங்க என்ன தெரியுமா இப்படிதான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா?
நீ சரியில்லை, இன்றைக்கு இருக்கிற சபைகள் என்ன பண்ணல, சரியில்லை, இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க, அதாவது இவங்க கண்ணில் இவங்க பெரிய உத்தரமா இருப்பாங்க, இவங்க பெரிய ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அவங்களுடைய செயல்களை சொல்லாம மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசும் பொழுது ஜனங்கள் இதற்கு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அவங்க ஏமாந்து, ஐயோ ஐயா சொல்றது சரிதான், சர்ச்சுக்குள்ள லஞ்சம் இருக்குது, சர்ச்சுக்குள்ள ஊழல் இருக்கிறது, இப்படியெல்லாம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க யோசித்து கொண்டு அவர் ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா அவரு அங்கதான் பெரிய உத்திரமே இருக்கும், ஆனா அது அவர்கள் மறந்து அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், பேசிக்கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகே, அது இப்போ சரி. ஓகே, இன்னொரு காரியங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 11:27-30 வாசி. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி எப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்றத பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அவர் எப்படி கனி கொடுக்கிறாருன்றதை நாங்க பார்ப்போம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்களா? அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அதாவது பாருங்க, அன்னைக்கு பாருங்க, அகபு என்ன பண்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு சும்மா விடல, அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாரையும் என்ன பண்றாரு, கூட்டி சேர்த்து அவங்ககிட்ட எல்லாம் சொல்றாரு, எப்பா இங்க பஞ்சம் உண்டாயிடுச்சு, இதனால பாருங்க எந்த இடத்துல, அப்போது சீஷர்கள் அவர் தங்கள் திராணிக்கு தக்கது யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரர்கள் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, பஞ்சத்துல கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், எல்லாம் ஜனங்கள்லாம் காணிக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த காணிக்கையில நமக்கு இருக்கிற பணத்தை எல்லாம் சேகரித்து நாம எங்க என்ன பண்ணுவோம், அந்த பஞ்சத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நாம என்ன பண்ணுவோம், உதவி செய்வோம். அதை தான் இங்க அகபு தீர்க்கதரிசி இதுதான் என்ன சொல்றாரு, இதை தான் கனி கொடுத்தல் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஓகே, இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா அப்போ அதே அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 24:17 வாசி. இங்க பவுல் என்ன பண்றாரு பாருங்க. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளில் செலுத்தவும் வந்தேன். என்ன பண்றாரு பாருங்க, எவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தை இவர் என்ன பாருங்க, அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும். ஸோ அவ்வளோ நாள் அந்த காணிக்கை அந்த தர்ம பணத்தெல்லாம் அவர் வச்சு என்ன பண்றாரு, இல்லாத ஜனங்களுக்கு கொடுக்குறான் பார்த்தீங்களா? அவன் தான் யார், உண்மையான தீர்க்கதரிசி. அவன் தான் மெய்யா என்ன பண்ணுகிறான், கனி கொடுக்கிறவனா இருக்கிறான். அடுத்தது இன்னொரு வசனம் வாசிப்போம், 2 கொரிந்தியர் 11:13-14 வாசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். அதுக்கு மேல என்ன வருது, அது நீங்க என்ன பண்ணிக்கீங்க, வாசிக்கீங்க. கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து யாரெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்துல பணத்துல ஆண்டவர் மத்தேயுல சொல்றாரு, உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பரலோகத்துல சேர்த்து வைக்கிறது, பூமியில அதை என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. பெருசு பெருசா கட்டி பெரிய பெரிய காலேஜ் கட்டி இப்படியெல்லாம் என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுமா, ஒரு நாள் அந்த பொக்கிஷெல்லாம் பூச்சி என்ன பண்ணிடுவான், அரித்து விடும். திருடன் கண்ணமிட்டு என்ன பண்ணிடுவான், திருடி கொண்டு போவான் அப்படின்னு என்ன பண்றாரு. இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்க, தரித்திரம் இருக்கு, என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி தரித்திரருக்கு நாம கொடுக்கும் பொழுது அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு அது இணையாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. அப்போ இதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய சொத்துக்கெல்லாம் வித்து என்ன பண்ணுவான், தரித்திரருக்கு
அதாவது அதை வித்துனா எல்லாத்தையும் வித்துட்டு அவனை ஓட்டாண்டியா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லல. அங்க ஒரு ஐஸ்வர்யவான்கள் வரான், ஆண்டவர்கிட்ட வரான், ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்றார். உண்டானதை விட்டு தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொன்னா என்னங்க, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு பின்பு உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வா அப்படின்றார். உனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவரு எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு நம்ம என்ன பிச்சைக்காரனா இவர் பின்னாடியே எல்லாரும் மாதிரியே எல்லா சீசர்கள் போற மாதிரி நம்மளே வர சொல்லி இருக்கிறார் போல இருக்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான் நினைச்சிட்டு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலையே, உனக்கு உண்டானது என்று சொன்னால் என்ன, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது, உன் அப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்தோ இல்லை நீ எப்படியோ வச்சிருந்த சொத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய நீ வட்டிக்கு விட்டு என்ன பண்ணியிருக்கிற, அநியாயமா சம்பாதிச்சு 10 கோடி ரூபாவா என்ன பண்ணி வச்சிருக்கிற, மாத்தி இருக்கிற. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த மீதி இருக்கிற அந்த 9 கோடியை வித்து நைனா என்ன பண்ணிட தரித்திரர்களுக்கு கொடுத்து மிச்சம் இருக்கிற அந்த 1 கோடியை வச்சு சிலுவையை சுமந்து கொண்டு வான என்ன தெரியுங்களா, நியாயமா என்ன பண்ணு, தொழில் செஞ்சு நியாயமா சம்பாரி, அநியாய வட்டிக்கு என்ன பண்ணாத விடாத என்று அதை தான் சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன பண்ணிடு ஏன் பின்னாடி வா அப்படின்ற அதனுடைய அர்த்தம் அப்படி இல்லை. வேதத்துல இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. மேலோட்டமாய் நாம் படிக்கும் பொழுது அதை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அதை நாம் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. we cannot comprehend the word of God. தேவனுடைய காரியத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சோ அததான் சொல்றாரு, உனக்கு உண்டானது விற்று என்ன பண்ணு தரித்திரருக்கு கூட. இங்க அதுதான் இங்க வாசிங்க அந்த வசனங்களை. 14வது வசனம் 2 கொரிந்தியர் 11 13 14. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர் யாரு, தன்னுடைய பணத்தை ஏழைக்கு அவன் கொடுக்காம இருக்கிறானோ அவனை என்ன சொல்றாரு, கள்ள அப்போஸ்தலன் சொல்றாரு. அடுத்த வசனம், கபடமுள்ள வேலையாட்களா கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களா இருக்கிறார்களா. அது ஆச்சரியம் அல்ல, அது ஆச்சரியம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. நல்லா கவனிக்கணும், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான், தரித்து கொள்ளுவான். எந்த நேரத்துல யார சாத்தான் என்ன பண்ணுவான் வந்து வஞ்சிப்பான் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சில நேரம் அந்த தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசியாவே இருப்பாரு. அவர் வளர 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 நல்ல பணம் வர 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 அவங்களே பிசாசு என்ன பண்ணிடுவான், அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு அவங்களே என்ன பண்ணிடுவான், வஞ்சித்து விடுவான். அதான் வசனம் சொல்லுது, சுகபோகமா இருக்கிறவர்கள் உயிரோடு கூட செத்தவர்கள். பாருங்க இந்த 2 கொரிந்தியர் 11 13 14வது இந்த வசனத்துக்கு சரி வேற ஏதாவது கமெண்ட்ரியில ஏதாவது நமக்கு என்ன சொல்றது ஒரு விரிவாக்கம் கொடுத்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஒரு தமிழ் கமெண்ட்ரி இருக்கு, தமிழ் பைபிள் கமெண்ட்ரின்னு. நீங்களும் அதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். அதுல இருக்கிறது கள்ள தீர்க்கதரிசி நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லி அங்க ஒரு கமெண்ட்ரி எழுதினவர் அவர் என்ன பண்றாரு இங்க சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்றது நான் வாசிக்கிறேன் இல்லைங்களா. இதை நான் யாரையும் குறிப்பிட்டு வாசிக்கவில்லை. இது உங்களுடைய மனதில் இது இப்படி என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இந்த கமெண்ட்ரியில் இருக்கிறத நான் வாசிக்கிறேன். உங்கள் மனதில் யாராவது தோணுன்னா அது அப்போ அவர் தான் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அதை நான் வாசிக்கிறேன். பாருங்க என்ன அவர் இந்த கமெண்ட்ரியில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கமெண்ட்ரி சேஸ் லைக் திஸ். என்னன்னா, இந்த உலகத்தில் மனுஷருடைய உடையையும் பகட்டையும் பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. என்ன சொல்லுது, அதாவது இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா அவுட்வேர்டு, அதாவது வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்து ஜனங்கள் ஒரு ஊழியக்காரரை என்ன பண்றாங்க எடை போடுகிறார்கள். வெளிப்புறமானது பாருங்க, சில ஊழியக்காரர்கள்லாம் நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு நல்லா வந்து நிற்பாங்க. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, பா எவ்வளவு பெருமை பார்ப்பா, என்ன பெருமையா இருக்கிறான் அந்த ஆளு, யாருடைய பணம்
கோட்டெல்லாம் போடுறான், சூட்டெல்லாம் போடுறான். ஆனால் இங்கே இவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை எழுதினாருன்னு தெரியல. அவங்களெல்லாம் இவர் என்ன பண்ணல, ஒன்றுமே சொல்லலை. இவர் என்ன பண்ண, அந்த இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண, மனுஷனுடைய உடையும் பகட்டையும் பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. வெளி தோற்றத்திற்கும் உள் மனதிற்கும் சிலர் சம்பந்தம் இல்லாமல் இருப்பார்கள். வெளி தோற்றத்துக்கும் உள் மனசுக்கும் சிலர் சம்மதம் இல்லாமல் இருப்பார்கள். வெளி தோற்றத்திலே ஒரு பாவமும் அறியாதவர்கள் போலவும். அதான் சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி இருக்கு, இந்த பூனையும் பால் குடிக்குமா? பூனைன்னா கண்டிப்பா பால் குடிக்கதான் செய்யும். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு பால் குடிக்கதான் செய்யும். பாருங்க, அதே போல இங்கே இன்னொரு அடுத்தது பாருங்க, சாந்தமுள்ளவர்கள் போலவும். எப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்களாம்? ரொம்ப சாந்தமா. அது வசனம் சொல்லுதுங்களா, மோசே வந்து ரொம்ப சாந்தமா இருந்தாரு. ஏசு கிறிஸ்துவ மத்தேயு 4வது அதிகாரத்துல சொல்லுவார் நினைக்கலாம், 4, 5 தெரியல, 5 நினைக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திர. அதே போல எப்படி வருவாங்கன்னா ரொம்ப சாந்தமா வருவாங்க. ஐயோ, அவரை போல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி வருவாங்க. அதே போல பிரயோஜனம் உள்ளவர்கள் போலவும் தங்களை காண்பிப்பார்கள். They will show themselves. பாருங்க, இந்த கொரோனா, இந்த இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நான் உங்களுக்கு எப்படி பயன்படுகிறேன், நான் உங்களுக்காக எப்படி பாடுபடுகிறேன், நான் உங்களுக்காக எப்படி கண்ணீர் விடுகிறேன், இப்படியெல்லாம் அவங்க தங்களை என்ன பண்ணுவார்களாம், காண்பித்துக் கொள்வார்கள். பாருங்க, இது அந்த 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல தான் ஒரு வசனம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இதை நான் எழுதவே இல்லை, ஞாபகம் வருது. அதாவது உனக்கு எல்லாம் இருக்குது, ஆனா நீ ஏன் இப்படி பண்றன்றது பவுல் இங்க சொல்லுவார். பாருங்க, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படிக்கு செய்கிறவர் யார்? நீ வந்து எவ்வளோ அடிமட்டத்திலிருந்து, ஏழை குடும்பத்திலிருந்து இன்னைக்கு பெரிய ஆயிரக்கணக்கான 1000 கோடிக்கு மேல அதிபதியாய் சிலர் என்ன பண்ணிருக்கலாம், இருக்கலாம். அதை வந்து உனக்கு அந்த விசேஷத்தை உன்னை அப்படி ஆக்கினவர் யார்? அதுதான் இங்க கேட்கிறார். உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தினவர் யார் அப்படின்னு கேட்கிறாரா? உனக்கு உண்டாயிருக்கிறவைகள். உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள். ஏற்கனவே சொன்ன உண்டாயிருக்கிறதுனா என்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸாம்பிள். நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? எல்லாமே உங்ககிட்ட இருக்குப்பா. 1000 கோடி 2000 கோடி எல்லாம் சிலர் என்ன பண்றாங்க, சிலர் ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், இவாஞ்சலிஸ்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வெளிப்படையாவே அவங்க கிட்ட இருக்கிறது என்பது அவங்களுடைய தோற்றத்தை பார்க்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க தோற்றத்தை பார்க்க முடியும், ஐயோ ரொம்ப சிம்பிளா இருக்கிறார்ப்பா, ரொம்ப சாந்தமா இருக்கிறார்ப்பா. அதான் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நான் இந்த வேஷத்தை போட்டுட்டேன், என்னால என்ன பண்ண முடியல, கலைக்க முடியல. ஏன்னா இப்ப அவர் கலைச்சா அவருடைய உள்ள அவருடைய குட்டெல்லாம் என்ன பண்ணிடும், வெளியில வந்துடும்ன்றதுக்காக இன்னமும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா உள்ள எப்படி இருப்பாங்க என்பது அவர்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அவர்களை சார்ந்தவர்களுக்கு தெரியும், இல்லைங்களா? ஓகே, அதான் அந்த வாசிங்க. நீ பெற்றுக்கொண்டவனானால், நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் என் மேன்மை பாராட்டுகிறாய். எனக்கு ஒண்ணுமே கிடையாது, என் பேர்ல எதுவுமே கிடையாது, எல்லாமே எதுவுமே என் பேர்ல கிடையாது, எல்லாமே மற்ற பேர்ல இருக்குது, எல்லாமே ட்ரஸ்ட்ல இருக்குது. யார் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்? யாருடைய அதிகாரத்திலே நடக்கிறது, யாருடைய வார்த்தையிலே நடக்கிறது? இதுதான் பவுல் சொல்றார், நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இதுவும் ஒரு மேன்மை, இதுவும் ஒரு கள்ளத்தனம் அப்படின்னு தான் பவுல் இங்க என்ன பண்றாரு, எடுத்து உரைக்கிறாரு. அப்ப பாருங்க, அதான் பாருங்க, இந்த மாதிரி சாந்த குணத்தோடு வருவாங்க, நமக்கு பிரயோஜனம் இருக்கிறவர்களை போல காட்டுவாங்க, எல்லோரை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என நடிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவானா, தரித்து கொண்டிருக்கிறான். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கபடமுள்ள வேலையாட்கள், இவர்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த கமெண்ட்ரியில கூகுள்ல தமிழ் பைபிள் கமெண்ட்ரிக்கு போய் மத்திய 7வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் அப்படியே அங்க என்ன பண்ணப்பட்டிருக்கோம், எழுதப்பட்டிருக்கும். சரி, இன்னும் ஒரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதே மத்தியில 6வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. அதாவது இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளோலாம் ஜபம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், அதாவது ஜபம்
நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஜெபத்தின் முறை என்ன பண்ணல, சரியில்லை என்றுதான் நம்ம என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரரை போல் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா மாயக்காரரை போல என்ன பண்றாங்க. எப்படி மாயக்காரரை போல? தொடர்ந்து வாசிங்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். They want to show themselves. அவர்களை மற்றவர்கள் காணும்படியாக வந்து நிற்பாங்களாம். எல்லாருக்கும் முன்பாக மற்றவர்கள் காணும்படியாக வந்து நிற்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். இதை நம்ம ஆட்கள் பார்த்த உடனே ஐயோ அப்பா எல்லாருக்கும் எப்படி ஜெபம் பண்றாங்க, இப்படி எல்லாம். இன்னும் கிறிஸ்தவர்கள் இன்னும் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. வாசிங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு என்ன பலன் வரும் தெரியுமா? உங்களுக்கு என்ன பலன் வரும் தெரியுமா உங்களுக்கு? அது மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு 21ல இருந்து வாசி. 21ல இருந்து வாசி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே 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 கர்த்தர் இப்படி சொன்னாரு, கர்த்தர் அப்படி சொன்னார். அதெல்லாம் உல்ஃப். இன்னைக்கு நரி வந்து என்ன பண்ணுமா, தந்திரமா என்ன பண்ணுமா, உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களா யாரா? உல்ஃப். இதுதான் உல்ஃபினுடைய கேரக்டர். உனக்காக நான் உதவி. நிறைய காக்கா கதை இந்த கதைலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நரி தந்திரமான கதை, இந்த ஓனாய் கதைலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க. ஐயோ உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இந்த உல்ஃப் என்ன பண்ணுமா, அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் அந்த மிருகத்தையே அடித்து என்ன பண்ணிடுமா, சாப்பிடணுமா. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணுமா, ஜாக்கிரதையாக இருக்கிறோம். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறாரா? அந்த தீர்க்கதரிசி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறாரா? அந்த ஊழியக்காரர் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற. பிதாவின் சித்தம் என்னங்க? உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில என்ன பண்ணணுமா, செய்யப்படணும். பரலோகத்துல தேவன் என்ன நினைக்கிறாரோ அது பூமியில நடக்கணும். அவருடைய சித்தம் என்னவோ அதே இந்த பூமியில நடக்கணும். ஸோ அப்படிப்பட்டவர்களா தான் என்ன பண்ணணும், இருக்கணும். சும்மா நான் வந்து அந்த நாட்களில் பாருங்க, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து 23வது வசனத்தில் பதில் கொடுக்கிறார் பாருங்க. அப்போது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? என் பேரை சொல்லியே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க யாரு? அதுதான் இங்க சொல்றாரு. அவங்களாம் யாரு? அவங்களுமே அவங்களுடைய கனிகளினால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பல, அவங்களுடைய கனிகளினால நீங்க என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அவங்கக்கிட்ட அன்பு இருக்குதா? இல்லைங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அப்ப தீர்க்க தரிசனமே இல்லையா? தீர்க்க தரிசனமே இல்லையா? பவுல் வந்து அங்க சொல்றாரு, வரங்களை குறித்து சொல்லுகிறாரு. எபேசியர் 4வது அதிகாரத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, அப்போஸ்தலர், போதகர், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் சபை பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நான் வருவேன், தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்றது என்ன பண்ணுவோம், வருவோம். பாருங்க, இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு 24 தீர்க்க தரிசனத்துடைய கனி என்னன்றது இங்கேயும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். 24 மறுபடியும் வாசிங்க. 11 13 வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? இயேசு கிறிஸ்து பேரை சொல்லியே என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க. அநேகரை வஞ்சிப்பார்கள், எழும்புவார்கள். they will rise up, சடன்லி எழும்புவாங்க. எழும்பி ஒருத்தர் 2 பேர் இல்லை, சின்ன சின்ன சபையில இருக்கிற ஜனங்கள் இல்லை, அநேகரை வஞ்சிப்பார்கள்.
ஓகே, வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு, அதாவது இவர் சொன்னதெல்லாம் என்ன ஆயிரும், கர்த்தர் என்ன பண்ணிடுவார், ஓபன் பண்ணி காமிச்சிருவாரு. இவர் சொன்னதெல்லாம் பொய், இவர் பண்ணதெல்லாம் வேஷம் அப்படின்னு ஓபன் பண்ணி காமிக்க பொழுது என்ன ஆகுனா, அக்கிரமம், அதான் அப்படிப்பட்ட அக்கிரமம் மிகுதி ஆகுதுனால எல்லாரும் என்னுடைய அன்பு என்ன பண்ணிடும், இந்த கிறிஸ்தவர்களே இப்படிதான், இவங்கெல்லாம் போலியானவனுங்க, போய் பேசுறாங்க. அதனால பாருங்க, நல்ல ஊழியக்காரர், நல்ல தீர்க்கதரிசனுடைய பேர் கூட கெட்டு பொழுது, நல்ல தீர்க்கதரிசி பேருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பேரே என்ன பண்ணுது, கெட்டு போகுது. தீர்க்க தரிசனம் என்று சில ஏதாவது ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, உளறி வச்சிடுறாங்க. அது நடக்காம போனதுனால அதுக்கு வேற ஒரு பதில் சொல்லிடுவாங்க. இல்லை, அது வந்து இப்படி, அது வந்து இப்படி, அது இப்படி, இது வந்து இப்படி செஞ்சுட்டாங்க. அது தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் கர்த்தர் சொன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் மாற்ற முடியாது. இல்லை சொல்லுவா, ஆண்டவர் சொன்னாரு, ஆனா மனுஷன் அதை மாத்திட்டான், பணத்தை கொடுத்து மாத்திட்டான். எந்த ஆண்டவர் சொல்லிட்டார்னா எந்த மனுஷன் பணம் கொடுத்தாலும் அதை மாற்றவே முடியாது, இல்லைங்களா? ஸோ இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, அக்கிரமம் மிகுதி, அதனால இப்படி நடக்கும். தீர்க்க தரிசனம் பொய்யா போகும். பொதுவாக யாரெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு உதவி பண்றாங்களோ, கிறிஸ்தவர் மேல இருக்கிற நம்பிக்கை, கிறிஸ்தவர் மேல இருக்கிற அன்பெல்லாம் என்ன பண்ணிடுமா, தனிந்து போயிடும். ஆனா இங்க ஆண்டவர் 13வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் அந்த அன்புல நிலை நிற்பவனே என்னதான் ஆனாலும் சரி, ஊருக்குள்ள யாரோ கெட்டவன், கெட்ட தீர்க்கதரிசிக்காக நம்ம நல்ல ஏழ்மையா இருக்கிற ஊழியக்காரர்கள், ஏழ்மையா இருக்கிற போதகர்கள், ஏழ்மையா இருக்கிற ஆட்களுக்கு நம்ம உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்ம சாகர வரைக்கும் உதவி செய்யணும்னு இருக்கு அவன் நினைக்கிறானோ, அவன் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பாராம். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், கொள்ளை நோய் வந்துருச்சு, அடுத்தது அதாவது பேண்டமிக்ல இருக்கிறோம், அடுத்தது ஃபேமைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் எப்போ, இதெல்லாம் நிற்குமா, இதெல்லாம் குறைஞ்சி போயிருமா, இதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவானா, நான் எடுத்துருவேன் அப்படின்றது தான் இந்த ஒரு இடத்துல என்ன பண்றாரு சொல்றாரு. அதே மத்தேயுல 21வது வசனத்தை வாசிப்போம். 24 தான், 24 21. ஏனெனில் உலகம் உண்டாவது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம். இதுக்கு முன்னாடி கொள்ள நோய் வந்திருக்கும், ஆனா இந்த வாட்டி வந்தது பயங்கரமா அநேக ஜனங்கள் என்ன பண்ணிச்சு, கிட்டத்தட்ட அநேக உயிரிழப்புகள், இல்லைங்களா? ஏகப்பட்ட உயிரிழப்புகள், ஆயிரக்கணக்கான, எப்படி பிரதர், லட்சக்கணக்கில் வந்திருக்குமா வரணும்? ஆமா, லட்சக்கணக்கில் உயிரிழப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். பாருங்க, அந்த நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால், அதாவது ஆண்டவர் இது இப்படியே இருக்கணும், இதை குறைக்கக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் அழுது ஜெபம் பண்ணாலும், புலம்பினாலும் அது என்ன பண்ணாது, குறைக்கவே முடியாது. ஆனாலும் அங்கே கீழே சொல்ல, ஒருவனாகிலும் தப்பி போக முடியாது. யாரும் நீ தப்பிக்கலாம், நான் தப்பிக்கலாம் இப்படிலாம் என்ன பண்ணாத, நினைக்காத. கர்த்தரை தேடி கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். அதுல சொல்றாரு பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யாராவது தெரிந்து கொள்ளப்பட்டவர், யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் அவர் அற்புதராய் இருக்கிறார். உண்மையாய் அவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்னைக்கு ஒரு செல்லுல போன வாரத்துல ஒரு அம்மாட்ட, எப்படிமா இதனால எப்படிமா ஜெபம் பண்ற? சாயங்காலம் 7 மணிக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன் பாஸ்டர். என்ன ஜெபம் பண்ண 2 மணி நேரம்? டிவிக்கு முன்னாடி உட்காந்து ஜபிக்கிறது ஜபமா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிலைக்கு முன்பாக போய் ஜபிக்க கூடாது, சிலையை வணங்கக்கூடாது. டிவிக்கு முன்னாடி போய் வணங்குறீங்க, டிவிக்கு முன்னாடி போய் ஸ்தோத்திரம் சொல்றீங்க. இன்னொன்னு, அதை நடத்துகிற அந்த சகோதரரே சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த ஜபத்துல மாத்திரம் உட்காந்துட்டேன்னு சொல்லி விட்டுறாதீங்க, அதிகாலையில ஜபம் பண்ணுங்கன்னு அவரே சொல்றாரு. ஆனா அது கேட்ட ஜனங்க இல்ல நாங்க காலையிலலாம் அதை கேட்க மாட்டாங்க. நீங்க டிவிக்கு முன்பாக ஒரு ஆள் அதை சொன்னா தான் நீங்க ஜாப்ப உருப்பட மாட்டீங்க. அப்ப என்ன பண்ண மாட்டீங்க, உருப்பட மாட்டீங்க, தப்பிக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு,
எனக்கு என்ன பண்ணுங்க, நேரடியா என்ன பண்ணு, ஆண்டவருக்கு ஏன் தெரியுமா தாவீது ரொம்ப பிடிக்கும்? தாவீது ஏன் சொன்னாரு நீ இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, சவுலையும் ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் சவுலை அபிஷேகம் பண்றாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, என்ன எடுத்தாலும் போய் தீர்க்கதரிசி கேளு கேட்டு 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 செய்வாரு. இவர் ஆண்டவர்கிட்ட நேரடியா சவுல் என்ன பண்றது கிடையாது, கேட்கறது கிடையாது. தீர்க்கதரிசியே தேடிடும். ஒரு காலகட்டத்தில் தீர்க்கதரிசி மரித்து போனார். அப்ப சவுலுக்கு பாருங்க, இப்ப யாரை கேட்டு நான் இந்த காரியத்தை செய்ய போறான் அப்படின்னு தெரியாம என்ன பண்றாரு, குறி சொல்ற ஒரு ஸ்திரியை கூப்பிட்டு சாமுவேல் உயிரோட கூட எழுப்புன்றார். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்திரி என்ன பண்ணுச்சு, ஓஹோ நம்ம எழுப்பலைன்னா ராஜா நம்ம தலையை வெட்டிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணுது, ஏதோ பண்ணுது. சாமுவேலும் உயிரோட கூட எழுந்திருக்கிறான். அது சாமுவேல் கிடையாது. சாமுவேலுடைய ஆவியோ ஆத்மாவோ எங்க இருக்குது? ஆமா, இளைப்பாறுதல்ல இருக்குது இல்லைங்களா? வேற ஏதோ ஒரு ஆவி வந்து சாமுவேல் சரீரத்துக்குள்ள புகுந்து அது என்ன பண்ணுது, பேச ஆரம்பி. இன்னைக்கு அப்படிதான், எந்த ஆவி எந்த மனுஷனுக்குள்ள புகுந்து பேசும், எந்த மனுஷனுக்குள்ள புகுந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்னு தெரியாது. அதனால வந்து நாம என்ன பண்ண வேண்டுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, அதனால பாருங்க, கர்த்தர் பார்த்தாரு, இவனுக்கு இன்னும் நம்ம மேல ஒரு விசுவாசமே இல்லையே, தீர்க்கதரிசின்னு ஓடுறான், தீர்க்கதரிசிக்கு மறிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்றான், குறி சொல்ற லேடியை கேட்டு இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் செய்யறானே அப்படின்ட்டு சவுல் மேல இருந்த கிருபையை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, எடுத்து போட்டான் இல்லைங்களா? ஆனால் தாவீதுக்கோ தன்னுடைய கிருபையை என்ன பண்ணல, எடுத்து போடல. ஏன்னா தாவீது எதுவா இருந்தாலும் என்ன தெரியுமா, தாவீதையும் சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணார். ஆனா எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரையே தேடுவார், கர்த்தரையே தாவீது என்ன பண்ணுவாரு, சேவிப்பார், கர்த்தரையே கேட்பார். ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, டீல் பண்ணுவார். சங்கீதம் 121 கூட பாருங்க, அது வாசிங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை என்ன பண்ணுவேன், ஏறெடுப்பேன். ஸ்ட்ரைட்டா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணும், ஒத்தாசை வர. நான் எந்த தீர்க்கதரிசிக்கிட்ட இருப்போம். அதனாலதான் தாவீது கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறான். ஓகே, அதே 24வது அதிகாரம் 21, 22 வாசிச்சிட்டோம் இல்லைங்களா? அதாவது எப்படி நம்ம தப்பித்துக் கொள்வோம்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் என்ன பண்ணப்படுமா, குறைக்கப்படும். அப்ப நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் ஒழுங்கா அதிகாலையில எழுந்து கர்த்தரிடத்துல நேரடியா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாயமாலமா என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கு முன்பாக ஜபிக்கிறேன் இப்படி எல்லாம் என்ன பண்ண கூடாது, ஜெபிக்க கூடாது. சரிங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப டிவில இருந்து நீங்க ஜபிக்கிறீங்க, பரலோகத்துக்கு போறீங்க, ஆண்டவர் ஒரு சுவிட்சை தட்டி டிவியை போட்டு இதான் பரலோகம் காமிச்சிட்டு நரகத்துக்கு போனா போவீங்களா? சொல்லுங்க. சரி, அதே அந்த ஊழியக்காரர் டிவியில தான் பேசுறாரு. அவருக்கு உங்க டிவிக்கு முன்பாக இந்த மாசத்தை அசன பாக வைக்கிறோம் ஐயா, இதை நீங்க எடுத்துக்க டிவியில சொன்னா எடுத்துப்பாரா? சொல்லுங்க, எடுத்துக்க முடியுமா? இல்ல. அதனால வந்து அதாவது மற்ற காரியங்களை பார்க்க அந்த நேரத்தில் சினிமா கினிமா தவறான இன்டர்நெட் இதெல்லாம் பார்க்காம அந்த நேரத்தில் அந்த டிவியை உட்காந்து பார்க்கறது நல்ல காரியம். ஆனா அதோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. நான் 2.5 மணி நேரம் ஜெபம் பண்றேன். 2.5 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணீங்க? எப்போ ஆண்டவர்கிட்ட பேசுனீங்க? எப்போ ஆண்டவர் பேசுறத நீங்க கேட்டீங்க? ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா இல்லைங்களா, கர்த்தர் இடத்துல பேசணும். கர்த்தர் பேசுறதை நாம என்ன பண்ணணும், கேட்கணும். ஓகே, 23வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார். யாரு? அந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவான், கிறிஸ்து இங்கதான் இருக்கிறாருப்பா, என்கிட்ட இருக்கிறாரு, நான் சொல்றதை செய்ய அப்படின்வா. அதோ அங்கே இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இல்ல, இங்க இருந்துதான் இது ஆரம்பமாகும், இங்க இருந்துதான் ஆண்டவர் வரப்போறாரு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரு? உங்களை தான், கிறிஸ்துவர்கள். நீங்க நம்ம தான் தெரிந்து கொள்ள, நம்மள என்னையும் சேர்த்துதான் என்னையே என்ன பண்ணுவாங்களா, வஞ்சிப்பார்கள். பி கேர்ஃபுல், தே வில் டிசீவ். என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கத்தை எப்படி வஞ்சிப்பார்களா?
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும். ஐயோ, அடையாளம் காமிச்சுட்டே இருப்பாங்க. பார் எவ்வளவு அற்புதம் நடக்குது பார், எவ்வளவு அதிசயம் நடக்குது பார். நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு சுவிசேஷத்துல லூக்கா சுவிசேஷத்திலையும் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்ம எங்கேயும் போகாத. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைகளா, சகோதரர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிறார், நம்பாத. உங்க வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்பாத, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வீட்டுல இருக்கிறாரு, இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வராரு, உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு, நான் வந்துட்டேன்ல உங்க வீட்டுக்கு வருவாங்கலாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ளலாம் இல்ல, கட்டிடத்துக்குள்ள இருக்கிற தேவன் அல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளோ காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் இவைகள் எல்லாம் சபையில என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப யார் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள்? யார் உண்மையான தீர்க்கதரிசிகள்னா, யார் எக்ஸாக்டா சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான. நோவா தீர்க்கதரிசனம் சொன்னார். என்ன சொன்னாரு? 40 நாள் மழை பெய்யும். கரெக்டா 40 நாள் தான் பெஞ்சு. என்னது? 40 நாள் தான் பெஞ்சுது. அதுக்கு மேல ஒரு நாள் கூட என்ன பண்ணல, எக்ஸஸ் ஆகல. ஏங்க, இயேசு கிறிஸ்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாருல, உன் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருப்பான்னு. கரெக்டா 430 வருஷம் அந்த எண்டு முன்னாடி கரெக்டா ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசையை எழுப்பி எகிப்துல அடிமையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, விடுதலை உண்டாக்குகிறார். அதே போல பாருங்க, நம்ம ஏலியாவை கூட பாருங்க, நம்ம பாக்குறோம், யாக்கோபுல பாக்குறோம், 1 ராஜாக்கள் 17 கூட பாக்குறோம். எலியா என்ன பண்ணாரா, ஜெபம் பண்ணாராம், கருத்தா ஜெபம் பண்ணாராம். பூமியில மழை என்ன பண்ணிடுச்சு, நின்று போச்சு. நீ கருத்தா ஜெபம் பண்ண, படிக்காதவங்களாம் இப்படி கருத்தா ஜெபம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனாலதான் ரோமர் 8வது அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்க பெருமூச்சுகளோடு நமக்குள்ள என்ன பண்றாரு, வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அதனால நம்ம முழு மனசோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை நாம் ஆராதித்தோம், கர்த்தரை தொழுது கொண்டோம், கர்த்தரோடு கூட பேசுவோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை என்ன பண்ணுவாரு, செய்வார். அப்ப எக்ஸாக்டா சொல்றாரு. மறுபடியும் எலியா என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. மழை என்ன, மறுபடியும் மழை என்ன பண்ணுது, 3 வருஷம் பெய்யாத மழை மறுபடியும் என்ன பண்ணுது, மழை பெய்யுது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி. இவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டா எக்ஸாக்டா சொல்றாரு. கரெக்டா 70 வருஷம் என்ன பண்ணுவோம், இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கும். கரெக்டா எக்ஸாக்டா எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்றவங்க தான் தீர்க்கதரிசி. சும்மானா இந்த பாதி கொள்ளை நோய் வரும், தேசத்துல தீவிரத்து படணும், எப்போ வரும், எப்போ படம், சரி வர்றதை யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த வருஷம் வரும், ஆனா எவ்வளவு நாள் இருக்கும்னு சொல்றாருல்ல, எத்தனை நாள் எத்தனை வருஷம் இருக்கும், அந்த பிரச்சனை எவ்வளவு நாள் இருக்கும்னு தீர்க்கதரிசி சொல்றாங்கல்ல, அதை சொல்லுபவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அப்ப இன்னைக்கு தீர்க்கதரிசி இல்லையா, தீர்க்க தரிசனம்லாம் இருக்கு. எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, அதே போல யோனாவும் அப்படிதான் கரெக்டா சொல்றேன். 40 நாட்கள் நினிவே அழியும். அது நான் கரெக்டா 40 நாள். அதுதான் கர்த்தர் என்ன சொன்னாலும் எப்போ வருதுன்றது சொல்லலைன்னா கூட எத்தனை நாள் அது இருக்கும்ன்றத தெளிவா என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். அப்படி சொல்லுகிறவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. சும்மா வரோன்னு எப்படி இவங்க இதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்றதை நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட சொன்னாருங்க, என்ன சொன்னாரு, நான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திரிச்சார் இல்லைங்களா, எழுந்தார், எந்திரிச்சார்ன்றத கூட என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்தார். சரி, அப்போ இன்றைக்கு பாருங்க தீர்க்க தரிசனம் இருக்குதா? ஓகே, இயேசு கிறிஸ்து அதை பத்தி என்ன சொல்றாரு, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இருக்குதா, என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:16 வாசிங்க. லூக்கா 16:16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் வழங்கி வந்தது. சரி, இது அப்படியே இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசிப்போம். இங்கிலீஷ்ல வாசிப்பாங்க. The law and the prophets lasted till John. Lasted என்னங்க, முடிஞ்சு போச்சு. law and prophets தீர்க்கதரிசிகள் அதோட முடிஞ்சு போச்சு. lasted, climaxed.
இன்னொரு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்க ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல கிளைமாக்ஸ், முடிஞ்சு போச்சு. law and prophets is over, it's lasted, it's climaxed. வாசிங்க. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிறது. எப்படி அறிவிக்கப்படுகிறதா? இனிமேல் தீர்க்க தரிசனமா அறிவிக்கப்படுறது இல்ல. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய். என்னங்க இந்த கொள்ளை நோயை எப்படிங்க சுவிசேஷமா அறிவிக்க முடியும்? இதை நாங்க எப்படி நற்செய்தியா எடுத்துக்கொள்ள முடியும்? எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலா, ஓ இவர் தானே நம்முடைய தேவனே, இவர் தான் கர்த்தரு, இவர் சொன்னது நிறைவேறுது. அப்ப இவரை சார்ந்திருந்தால், இவரை சேவித்தால், இவரை துதித்தால், இவரை பணிந்து கொண்டால் இந்த கொள்ளை நோயிலிருந்து அவர் என்னை விடுதலை ஆக்குவார். சோ இந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தாவது உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். ஓ இயேசு கிறிஸ்து சொன்னது நிறைவேறிச்சு, அப்ப இவர் தான் உண்மையான தேவன். இதை அறிந்து கொள்ளுங்க. இவரை நம்ம உண்மையாய் நம்ம தேடும் பொழுது இவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? இந்த கொள்ளை நோயின் மத்தியில காப்பாற்றுவாரு, இந்த வறட்சியின் மத்தியில காப்பாற்றுவாரு. இந்த வருஷம் பாருங்க, இந்த வருஷம் வாக்கு தத்தமே அப்படிதான். ஏசாயா 58 அந்த வாக்கு தத்தத்தை ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும். அதனுடைய பின்னணியத்துல பார்க்கும்போது அங்க சொல்றாரு பாருங்க, ஏசாயா 58 11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை தினமுள்ளதாக்குவார். எப்படி உன் வறட்சியான காலங்களில் திருப்தி ஆக்குவார்? எப்படி வறட்சியான காலங்களில் உன்னை போஷிப்பார்? அவங்க மேல சில காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்காரு. இதெல்லாம் நீ செய்யும் பொழுது உன்னை போஷிப்பார். சும்மா நான் வந்து ஜபிக்கிறதுனால எல்லாம் வந்துடும் இல்ல. கிரியைகள் இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததாய் இருக்கிறது. அதை யாக்கோபு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பசியாய்ந்து நீ குளிர் காய்ந்து பசியாறு அப்படின்னு சும்மா வாயால சொன்னா போதாது. அவன் பசி ஆடுறதுக்கு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது என்ன பண்ணணும்? வாங்கி கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? சரி, இப்போ இன்னொரு தீர்க்க தரிசனத்தை பற்றி பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:8. தீர்க்க தரிசனம் அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போயிடும். தீர்க்க தரிசனமே இருக்காது என்றா. அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும். ஸ்டாப். அந்நிய பாஷை நின்று போயிடும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் என்னது? குறைவு. நிறைவானது வரும் பொழுது குறைவானது நிறைவான இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரணும். தீர்க்க தரிசனம் போய் அங்க இவர் சொல்றாரு எல்லாம் குறைவா கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லுவாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா சொல்ற தீர்க்க தரிசனம் பேரு தீர்க்க தரிசனம் இல்ல, குறி சொல்றது இல்லைங்களா? அதே போல இவரே வந்து பவுலே 14வது அதிகாரத்தில் சொல்ற தீர்க்க தரிசன வரங்களை நாடி தேடுங்கள். என்னங்க இப்படியே சொல்றாரு அப்படியே சொல்றாரு, நாங்க என்ன தாங்க பண்றது? தீர்க்க தரிசன வரங்கள்னா நாம எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும் தெரியுமா? வேதத்தின் அடிப்படையில தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். வேதத்தின் அடிப்படையில இன்னைக்கு சொல்ல போனா யாருமே தீர்க்க தரிசி கிடையாது. we are the repeaters of prophecy. வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தையே மறுபடியுமாய் எடுத்து சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்க தரிசிகள். இன்றைக்கு இதை தான் இப்படி சொல்றவங்கள தான் சிலர் என்ன சொல்றாங்க? தங்களை தீர்க்க தரிசினே சொல்றாங்க. நம்முடைய தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது. இங்க இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, யோவான் ஸ்நான காலத்திலேயே என்ன பண்ணிச்சு? லாஸ்டட் law and prophets lasted at the time of John. யோவான் தீர்க்கதரிசியின் காலமே அது என்ன பண்ணிடுச்சு? முடிஞ்சு போச்சு.
இனிமேல் தீர்க்க தரிசனத்தை தேடி என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. அதான் மத்தியில அந்த கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கூடுமானா, அதாவது பெரிய பெரிய அற்புதங்களை என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன பண்ணுவார்கள், அந்த தீர்க்க தரிசிகள் வஞ்சிப்பார்கள் இல்லைங்களா? அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க தான் வஞ்சிக்கப்பட்டு அங்க போய் என்ன பண்றீங்க, போய் விழுறீங்க இல்லைங்களா? நம்ம தமிழ் மக்கள் மாத்திரம் இல்லைங்க, வெளியில இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நேற்று எதேச்சும் சும்மா ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு டிஸ்கஸ் வந்தது, டுடே we need prophets and apostles அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், we doesn't need prophets and apostles, அதாவது யாருமே நமக்கு தேவையில்லை, we need Jesus Christ அப்படின்னு. அதுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தாங்க, வசனங்கள்லாம் கொடுத்தாங்க. கடைசியா நான் சில வசனங்களை கொடுத்தேன், நான் சில விளக்கங்களை கொடுத்தேன். அவங்க கடைசியா என்ன, எஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a great அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ புரிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாருங்க, கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம், தாவீது மாதிரி நம்ம தேடும் பொழுதுதான் அவர் நமக்கு என்ன பண்றாரு, அற்புதங்களை செய்கிறார். அவரே நமக்கு அதிசயங்களை என்ன பண்றாரு, செய்யறாரு. அவரே நம்மோடு கூட என்ன பண்றாரு, பேச விரும்புகிறார். அவர் பேசுவதை நீங்கள் தடுத்து விட்டு ஒரு மனிதன் பேசுவதை கேட்பதற்காக என்ன பண்ணுகிறோம், ஒரு மனிதன் சொல்லுவதை கேட்பதற்காக ஓடுகிறோம். அப்போ போதகர் வேண்டாவா, போதகர் தேவையில்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக, உங்களை தேவனிடத்துல இன்னும் அதிகமா இணைப்பதற்காக, தேவனையே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும், தேவனிடத்துல உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் போதகரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமித்திருக்கிறாரு. தீர்க்க தரிசிகளை, தீர்க்க தரிசனம் எதுக்கு, பக்தி விருத்திக்கு. நீங்க இன்னும் ஆண்டவர்கிட்ட அதிகமா என்ன பண்ணணும், சேர வேணும் என்றதுக்காக தான் இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறின. ஏன் கொள்ளை நோய் இன்னைக்கு வந்தது, ஏன்னா இன்னும் நீங்க ஆண்டவரை அதிகமா தேடணும், இன்னும் நீங்கள் பக்தி விருத்தியில வளர வேண்டும், ஆண்டவருக்கு அதிகமாக நெருங்கணும்னு பார்த்தாக்க நீங்க இன்னும் டிவியில போய் உக்காந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் டிவி முன்னாடி ஜெபம் பண்ணுறோம், டிவி முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுறோம், பண்ணுங்க. ஆனால் ஆண்டவரை நேரடியாய் அந்தரங்கத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவரை சந்திக்கணும். நம்ம வாசிச்சோங்களா, மத்தியில கடைசியாக ஒரு தடவை வாசிங்க, எப்படி ஜெபம் பண்ணணும். நம்ம மத்தேயு 6வது அதிகாரம் நீயோ ஜெபம் பண்ணும்போது 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டு அறைக்குள் பிரவேசித்து உன் டிவிக்கு முன்னாடி உக்காந்து சொல்லல, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தரங்கத்துல ரகசியமாய் தேவன் உனக்குள்ளே என்ன பண்றாரு, வாசமாய். உனக்கே தெரியும், நிறைய பேர் ஆண்டவர் அந்தரங்கத்துல உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதே இன்னும் உங்களுக்கு 15 வருஷம் விசுவாசிங்க, 15 வருஷம் கிறிஸ்துவர்ல இன்னும் அதை என்ன பண்ணல, அறிந்து கொள்ள. உனக்குள்ளே இருந்து அவர் பேசுவதற்கு தயாரா இருக்கிறார். உன் இருதயத்தின் கதவை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பிரவேசித்து உன் கதவை பூட்டி, ஆண்டவர் உள்ள வந்த உடனே நீ என்ன பண்ணு, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு நினைப்புக்கும் உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே மாத்திரமே நினைக்கணும். அதுதான் கதவை பூட்டுறதுன்னா, உன்னுடைய என்ன பண்ணணும், மைண்டில் இதை நினைக்கிறது, அதை நினைக்க, ஜெபம் பண்ணும்போது இது இப்படியோ அது இப்படியோ இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. ஓகே, பூட்டி அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி நோக்கி பார்த்து, அவரை பார்த்து ஜெபம் பண்ணு, டிவியை பார்த்து ஜெபம் பண்ணாத இல்லைங்களா? உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவார், பலன் அளிப்பார். ஆகவே கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அவங்களே யாரை கள்ள தீர்க்க தரிசி நீங்க சொல்றாரு, அவருடைய நாமத்தினால அற்புதம் செய்கிறவர்களே என்ன சொல்றாரு, கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்றாரு. கிறிஸ்து இங்க இருப்பாரு அங்க இருப்பாரு, கிறிஸ்துவ பேரை சொல்லி சொல்லுகிறவர்களே கள்ள தீர்க்க தரிசின்றாரு. அதனால மேக்சிமம் அந்த தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாதீங்க. எல்லா தீர்க்க தரிசனமும் இங்க இருக்குது, இதுல இருக்குது, இதை வாசிங்க. இதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுவார் இல்லைங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஐயா சொல்லிட்டார், தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார், நீ வீடு வாங்குவ, நீ கார் வாங்குவ, இதெல்லாம் லௌகீகம், இதெல்லாம் லௌகீகம், இதெல்லாம் உலகம். இதெல்லாம் உனக்கு வேணும்னா அதே மத்தியில சொல்றாரு 6வது அதிகாரத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு.
அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். வீட்டு கதவை சாற்றி அந்தரகத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து நீ என்ன பண்ணு, அவரை பார்த்து ஜெபம் பண்ணு. இதெல்லாம் உனக்கு தானா கிடைக்கும். இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லுவாரா, அதை சொல்லுவாரா, இங்க சொல்லுவாரா, அங்க சொல்லுவாரா, இப்படி எல்லாம் தேடி என்ன பண்ணாதீங்க, ஓடாதிருங்கள். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு என்ன பண்ணுவாங்க, பட்சிக்கிற ஓநாயை போல என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாயா இருக்கிறார்கள். கூடுமான அளவுக்கு என்ன பண்ணுங்க, வேதத்தை என்ன பண்ணுங்க, வாசி, வேதத்தை தியானிங்க. வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா என்ன பண்ணுவாரு, பேசிட்டு போயிட்டார். இனி அவர் இன்னும் அதிகமா பேசணும்னு உங்ககிட்ட எப்படி தெரியுமா பேசுவாரு, நீங்க என்னைக்கோ வாசிச்ச வேதம், என்னைக்கோ தியானித்த வேத வசனங்களை ஜபிக்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தே கர்த்தர் அந்த வசனத்தை கொடுப்பார். அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாயிருங்கள், இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் இந்த கொள்ளை நோயை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், குறைப்பார். ஆகவே நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் நாம என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பாக போய் முழங்கால் படிட்டு உட்கார்ந்து தேவனை தேடும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில எழுந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். God will save you, God will provide you, God will bless you. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.